இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவரை நம்புகிற அனைவரையும் அறிந்திருக்கிற தேவன் உங்களோடு இருந்து உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தந்து திருப்தியாக்கி நடத்த வாழ்த்துகிறேன். எபிரேயர் 11வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மோசே குறித்து சொல்லப்பட்ட அருமையான வார்த்தை. மோசே பிறந்து 3 மாதத்திலே தூக்கி எறியப்பட்டவன் நைல் நதியிலே. அதன் பிறகு பார்வோனுடைய குமாரத்தின் மகனாய் வளர்க்கப்படுகிறான். அப்பொழுது அவன் சகல சாஸ்திரங்களிலும் கற்று வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் என்று அப்போஸ்தலர் 7:22 சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்தின் பொக்கிஷங்கள் இருக்கிறது அவனுக்கு. எகிப்தில் அனுபவிக்கக்கூடிய அநேக அநித்தியமான சந்தோஷங்கள் இருக்கிறது. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்ற அடையாளம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது அதனுடைய 24வது வசனத்திலே, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, மோசே அதை வெறுத்து எகிப்தை விட்டு புறப்பட்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில் இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது நமக்கு முன்பாக இந்த வார்த்தைகள் வைக்கிற கேள்வி இதுதான்: நாம் எங்கே இருக்க விரும்புகிறோம்? எகிப்துல என்ன குறை இருந்துச்சு மோசேக்கு? நல்ல பதவி, நல்ல பொக்கிஷம், நல்ல வாழ்க்கை, அரண்மனை. இதற்கு மேல ஒரு மனிதனுக்கு இந்த பூமியில வாழ என்ன வேண்டும்? ஆனால் மோசே அதை வெறுத்தான். அதை வெறுத்து புறப்பட்டு போனான். எங்கே போனான் தெரியுமா? வனாந்திரத்திலே. மோசே பார்த்து கேட்கலாமா, என்ன மோசே நீங்க எப்படி ஒரு நல்ல வாழ்க்கை, ஆனா அதை விட்டுட்டு இந்த வனாந்திரத்தை தெரிந்தெடுக்க காரணம் என்ன? மோசே சொல்லுகிற காரணம் எதுவா இருக்குன்னு தெரியுமா? கர்த்தர் இல்லாத எகிப்தில் இருப்பதை விட கர்த்தரோடு இருக்கிற வனாந்திரம் எனக்கு மேன்மையானது. எகிப்தில பொக்கிஷம் இருக்கலாம், எகிப்தில பதவி இருக்கலாம், எகிப்திலே அநித்தியமான எல்லா பாவ சந்தோஷங்களும் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அங்க இல்லையே. இயேசுவோடு கூட குடிசை வீட்டில் வாழ்வதுதான் மேன். இயேசு இல்லாத 3 மாடி வீட்டில் இருப்பதை விட இயேசுவோடு இருக்கிற குடிசை வீடு மேன்மைதானே. நாம் எங்கே இருக்க விரும்புகிறோம்? நாம் எதை மேன்மையாய் பார்க்கிறோமோ அங்கே இருக்க விரும்புகிறோம். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்ற அடையாளத்தை விட தேவ ஜனம் என்கிற அடையாளத்தை மோசே மேன்மையாய் பார்த்ததினாலே எகிப்தை வெறுத்து எகிப்தை விட்டு வனாந்திரத்திலே வருகிறான். பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை விட நீதி நிமித்தம் துன்பப்படுவதை பாக்கியமாய் மோசே எண்ணினதினாலே எகிப்தை விட்டு வனாந்திரத்திலே வருகிறான். இந்த நாளிலே நாம் எங்கே இருக்க விரும்புகிறோம்? எந்த அடையாளத்தில் அறியப்பட விரும்புகிறோம்? பரலோக தேவன் கவனிக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, எப்பொழுதுமே நமக்கு முன்பாக 2 ஆப்ஷன் இருக்கும். நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். ஜீவனும் இருக்கும், மரணமும் இருக்கும். கேட்டுக்கு போகும் வாசலும் இருக்கும், ஜீவனுக்கு போகும் வாசலும் இருக்கும். எதை தெரிந்தெடுக்கிறோம்? மோசே குறித்து வேதம் சொல்லுகிறது, அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியா இருந்து. அவன் ஒரு காரியத்துல உறுதியா இருக்கிறான். எனக்கு அவர் வேணும், என் ஆண்டவர் வேணும், அவரை பார்க்கணும், அவரோடு பேசணும், அவரோடு பழகணும். இதுல அவன் உறுதியா இருந்ததுனால அவன் கர்த்தருடைய சாயலை கண்டான் என்று தேவனே சாட்சி கொடுக்கிறார். ஆரோனி மிரியாமும் அழைப்பித்து சொல்லுகிறார், அவன் தேவனுடைய சாயலை காண்கிறான். எங்கே இருக்க விரும்புகிறோம்? எதை மேன்மையாய் பார்க்கிறோம்? அவருடைய ஸ்தானத்துல, அவர் இருக்க விரும்புகிற இடத்துல. ஆமென். அவருக்கு எங்கே மேன்மை இருக்கிறது, அவருக்கு எங்கே மகிமை இருக்கிறதோ, அவருக்கு எங்கே முக்கியத்துவம் இருக்கிறதோ, ஒரு தேவ பிள்ளை அங்க இருக்கதான் விரும்புவோம். நாம் எதை நாடுகிறோம், எதை விரும்புகிறோம்? சிந்திப்போம், நம்மை மாற்றிக்கொள்வோம். மோசேயை போல அநித்தியமான காரியங்களுக்காக, அநித்தியமான பாவ சந்தோஷங்களுக்காக தேவன் இல்லாமல் நீ வாழ்ந்து விட நினைக்காதே, துணியாதே. அவரிடத்துல, அவரோடு, அவருக்காக. இதுவே நம்முடைய வாழ்க்கையாகட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக.
நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, மோசே போல நீர் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன், உமக்கு ஸ்தானம் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன் என்ற விஷயத்துல உறுதியா இருந்து விட வேண்டியவர்களை விட்டு உம்மிடத்தில் வர ஆண்டவரே, நீர் நியமித்த பாதையில தொடர எங்களுக்கு கிருபை செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.